மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். எனக்கு இப்பதான் ரொம்ப ரிலீஃபா இருக்கு. இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு ரொம்ப டென்ஷனா இருந்தேன். நீங்க எனக்காக உங்களை வளைச்சுக்க வேண்டாம் கிருஷ்ணா. நீங்க நீங்களா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். ஸ்கூல்ல நாம சீனியர் ஜூனியரா இருந்தோம். அந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேற. அது ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஆனா இப்போ கணவன் மனைவிங்கிற இந்த உறவு கருவேலங்காட்டுல வெறும் காலோட நடக்கிற மாதிரி ரெண்டு பேருக்கும் ரணவேதனையா இருக்கும். இதுல முடிஞ்ச வரைக்கும் உன்னை நான் தூக்கிட்டு நடக்க ட்ரை பண்றேன் கண்மணி. உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். அதனால ஒரு கணவனா உன்னோட தேவைகள் ஆசைகளை கண்டிப்பா நான் பூர்த்தி செய்வேன். இது ஒண்ணு தவிர ஊருக்கு முன்னால நீயும் நானும் கணவன் மனைவியா இருக்கலாம். ஆனா ஒரு ரூமுக்குள்ள அந்த உறவுக்கான அர்த்தமே வேறையா இருக்கும். அதுக்காக நீ என்ன மன்னிக்கணும் கண்மணி. நான் ஈவ இறக்கம் இல்லாம பேசுறனோ வெளிப்படையா பேசுறனோ என்ன நீ தப்பா நினைக்காத. நம்ம லிமிட் எது வரைக்கும்னு இப்பவே நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நமக்குள்ள எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்துடக்கூடாது கண்மணி. எனக்கு புரியுது, நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. பூமி மேல எங்க அம்மாவுக்கு இருந்த ஒரே கோபம் அவ இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கலங்கிறது தான். இப்பவும் என் அம்மாவும் ஓ அப்பாவும் ஏன் இந்த ஊர் உலகமே அந்த கேள்வியை தான் திரும்ப திரும்ப கேட்கும். இந்த விஷயத்துல ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு தான் வலியும் வேதனையும் அதிகம். என்னால நீ இதெல்லாம் அனுபவிக்க போற. அதுக்காக என்ன மன்னிச்சிரு கண்மணி. இப்பவும் சொல்றேன், என் இதயத்துல பூமியை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் இடம் கிடையாது. நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன் கிருஷ்ணா. நான் பூமியோட போட்டி போட விரும்பல. என்னால அது முடியவும் முடியாது. என் அப்பா சந்தோஷத்துக்காக தான் நான் கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். உங்க அம்மா சந்தோஷத்துக்காக இந்த தாலியை கட்டிக்கிட்டேன். உங்களையும் பப்புவையும் காலம் பூரா பாத்துக்குவேன்னு பூமிக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி நான் வேற வீட்டுக்கு போயிட்டா அந்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். இப்ப அந்த சத்தியத்தை காப்பாத்ததான் நானும் என் கழுத்துல உங்க தாலியை வாங்கிக்கிட்டேன். நான் இப்பவும் சொல்றேன், நம்ம ஊர் உலகத்துக்காக மட்டும்தான் கணவன் மனைவியா வாழ்வோம். இந்த ரூம்குள்ள நம்ம உறவுக்கான அர்த்தமே வேறதான். எத்தனையோ 1000 மைல் ரயில் தண்டவாளம் ஒன்னா போகும், ஆனா ஒன்னா இணையவே இணையாது. அது போலதான் உங்ககிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இருக்கவே இருக்காது. என்னைக்கு நீங்களா மனசு மாறி உங்க வாழ்க்கையில எனக்கு இடம் கொடுக்குறீங்களோ அன்னைக்கு நான் உங்க வாழ்க்கையை அழகாக்குவேன், என்னோட வாழ்க்கையை அர்த்தமாக்குவேன். கண்மணி, நீ கட்டில படுத்துக்கோ, நான் தரையில படுத்துக்கிறேன். இல்ல சீனியர், எனக்கு தரையில படுத்து பழக்கம் தான். நீங்க கட்டில படுத்துக்கோங்க. கண்மணி, குட் நைட். காற்றோடு பட்டம் போல, இந்த காற்றோடு பட்டம் போல, காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கைதான். அடையார் சொல்லக்கூடும் அது போகும் போக்கதான். கண்ணால் காண்பது இங்கு பொய்யாய் மாறுமா? எங்கோ போனது என்னிடம் வந்து சேருமா? முருகா, என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்ப்பா. நீதான்ப்பா அருள் புரியணும். பிச்சுமணி, டேய் பிச்சுமணி,
ஆசானே குட் மார்னிங் கூப்பிட்டீங்களா? என்னடா பண்றாங்க? அது மாப்பிள்ளைக்கு காபி போட போயிட்டு இருக்கேன். அவர் ஏன் மாப்பிள்ளடா, நான் தான் அவருக்கு ஸ்பெஷலா காபி போடுவேன். உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, அதுவும் இல்லாம ஆஸ்பத்திரில இருந்து இப்பதானே வந்தீங்க. டேய், யாருக்குடா உடம்பு சரியில்லை? இந்த வயசுலயும் கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கா இருப்பண்டா. இந்த வாயெல்லாம் நேத்து ராத்திரி ஒருத்தர் கத்தியோட குத்த வந்தானே, அப்ப எங்க போச்சு? நேத்து நான் என் பொண்ணு கல்யாணத்துல நடந்த கலாட்டாவை நினைச்சு ஷாக்ல இருந்தடா. அந்த கேப்ல அவன் சந்தல பூந்து சிந்து பாடிட்டான்டா. இன்னைக்கு மட்டும் அவன் வந்தான்னு வச்சுக்கேன், அவனை அப்படியே புடிச்சு வெட்டி குருமா வச்சுடுவேன்டா. என்னெல்லாம் கதை விடுறாரு. என் மாப்பிளைக்கு காஃபி போட போறேன்டா. போங்க. கண்மணி கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் சிறப்பா நடந்த உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு பாருங்க ஆசான். குட் மார்னிங். குட் மார்னிங். நைட்டு நல்லா தூங்குனீங்களா? தூங்க ட்ரை பண்ணேன், தூக்கம் வரல. நீங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆயிக்கோங்க. நான் குளிச்சுட்டு உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன். சரி. நீங்க போங்க. இது ஒரு சம்பிரதாயம் இல்லனா அப்பா. புரியுது கண்மணி. கண்மணி ஒரு நிமிஷம். இந்த நாடகத்துல நம்ம 2 பேருமே நடிகர்கள் தான். நீ நடிச்சு நான் நடிக்கலனா நீ தான் மாட்டுவ. உன் நெத்தி போட்டு கலைஞ்சிருந்து அது என் மேல படாம இருந்தா எப்படி? நீங்க கண்மணி, அம்மாடி, கண்மணி காஃபி கொண்டு வந்திருக்கமா? அப்பா நான் போய் கதவு திறக்கிறேன். கண்மணி, குட் மார்னிங் பா. குட் மார்னிங்மா. அப்பா உடம்பு எப்படி இருக்கு? அந்த கதை நேத்தோட போயிடுச்சு. இப்ப நான் பழைய கல்யாண ராமம்மா. காலையில 6 மணிக்கு சூடா காஃபி சாப்பிடுவல, இந்தாம்மா குடி. இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா மாமா? இன்னைக்கு மட்டும் அந்த திருடன் வந்தா தூக்கி போட்டு மிதிக்கிற அளவுக்கு பலசாலியா இருக்கிற. அப்படியா மாமா? அம்மாடி, நீ மட்டும்தான் முடிச்சிருப்ப. மாப்பிள்ள அசந்து தூங்கி இருப்பாருன்னு நினைச்சு ஒரே ஒரு காஃபி தாமா கொண்டு வந்த. பரவாயில்லப்பா, அதை இவருக்கு கொடுங்க. நான் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் காஃபி சாப்பிடுறேன். சரிம்மா சரிம்மா, நீ போ. இந்தாங்க, நானே கையால போட்ட டிகிரி காஃபி குடிச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். தேங்க்யூ. காஃபி அருமையா இருக்கு மாமா. மாப்பிள்ள, உங்க முகம் கூட தெளிவா இருக்கு. மாப்பிள்ளைய பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்குது. ஐம் சாரி மாமா.
எத்தனை நாளைக்கு தான் வெங்காயத்தை கட் பண்ணி டேய் வெங்காயம். என்ன இந்த பாருங்க ஆசானே, என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? உன்னை யாரா அப்படி கூப்பிட்டது? குழம்பு தாளிக்கணும் வெங்காயம் வேணும்னு ஓ கேட்டேன். அதுவா? இந்தாங்க ஆ. போடுங்க. டேய், டேய் நீ எல்லாம் ஒரு சமையல்காரனாடா? சமையல்காரனுக்கு வாசனை தான் தெரியணும், நெடி ஏறக்கூடாது. நீ ஒரு டூப்ளிகேட் சமையல்காரன்டா. பேசுங்க ஆசானே பேசுங்க. உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆன சந்தோஷத்துல தலகால் புரியாம உளறீங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்ன திட்டினாலும் எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா கண்மணிக்கு கல்யாணம் ஆகி பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்காங்களே, அது எனக்கு சந்தோஷம் தான். ஆமாண்டா, கரெக்டா. நீ கூட உன் கல்யாணத்துக்கு ஏதோ பொண்ணு பார்த்துட்டு இருந்திய. என் பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தடை போட்டல. ஆமா. அந்த தடைய இப்ப நீக்கிட்ட. இனிமே நீயும் கல்யாணம் பண்ணிக்க. தேங்க்யூ ஆசானே. டேய், கழுவுதா, இங்க பாருங்க, இங்க லூசு பாருங்க. பிச்சை, என்ன மாப்பிள்ளைக்கு பக்காவா விருந்து ஏற்பாடு பண்ணியாச்சு. புது பண்ண எல்லா சாப்பாடு ரெடி, உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதுதான். உட்காருங்க. என்னப்பா இதெல்லாம்? அம்மாடி, மாப்பிள்ளை முதலா நம்ம வீட்டுல சாப்பிடுறாரு, அவருக்காக தான் விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். முதல் தடவையா சாப்பிடுறாரா? ஏற்கனவே அவர் இங்க 1 மாசம் தங்கி இருந்தாரு தானேப்பா? அது வருண், இப்போ மாப்பிள்ளை வருண். 2 பேருக்கும் 6 வித்தியாசம் இருக்குமா? கண்மணி, ஆசா இன்னைக்கு வேற லெவல்ல இருக்காது. ஆசான கையில பிடிக்கவே முடியாது. என்ன ஆசா ஆச்சரியமா பாக்குறாரு? அம்மாடி, உன் காதுல ஒரு விஷயம் போடணும். என்னப்பா? உன் காதுல நீ ஒரு விஷயம் போடல, அந்த விஷயத்தை தான் நான் உன் காதுல போடணும்னு சொன்னேன். என்னப்பா நீங்க பேசுறதே புரியல. ஆசா சந்தோஷத்துல என்னென்னமோ வளர்றாரு, நீங்க அதை பெருசா எடுத்துக்காதீங்க. டேய் பிச்சுமணி, பேசாம இருந்தா நான் ஒண்ணும் வளரல. என்னப்பா சொல்றீங்க? அம்மா, நீ உன் ஒரு பக்க காதுல ஜிமிக்கி கம்மல் போடலமா, அதத்தான் நான் உன் காதுல போடுறேன்னு சொன்னேன். ஆமாமா, உன் ஒரு பக்க காதுல ஜிமிக்கி இருக்கு, இன்னொரு பக்கம் இல்லையே. ஐயோ, எங்க விழுந்திருக்கோம் இது? பெட்ரூம்ல வந்திருக்குமா? ஆசான தலைச்சம்புள்ள தலையில சாம்பார் கட்டையெல்லாம் அடிக்க கூடாது. தலைச்சம்புள்ள இப்படி எல்லாம் முதல்ல பேசக்கூடாதுடா. கண்மணி, நீ போய் முதல்ல கம்மலை தேடி காதுல எடுத்து மாட்டமா. ஐயோ, எப்போ எங்க விழுந்ததுன்னே தெரியலையே. டேய், நாமளும் போய் தேடி சரி, வாங்க, பாப்போம். வாங்க. கண்மணி இங்க இருக்கு. கண்மணி, உன் ஜிமிக்கி கம்மல் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி இருந்துச்சு. ஆசானே, நான் சொல்லல. டேய், சும்மா இருடா. எப்படி விழுந்ததுன்னே தெரியலங்க எனக்கு. இதுவா? அது உன் தலைமுடி என் சட்டை பட்டன்ல மாட்டிச்சுல்ல, ஜிமிக்கும் அப்போ மாட்டி கழண்டு விழுந்திருக்கும். ஆசானே, கவனிச்சீங்களா?
தலைமுடி சட்டப்பட்டல மாட்டிக்கிச்சான். தேங்க்ஸ். கொடுங்க. ஏன் கண்மணி அவசரப்படுற? அவரே மாட்டி விடுவார். அவசரம் டேய் பேசாம இருடா. இருங்க ஆசானே. மாப்பிள, கண்மணி மேல ஆசானுக்கு பாசம் ஜாஸ்தி. தோடு வளையல்னு ஏதாவது வாங்கிட்டு வந்தா அவரு கையாலே மாட்டி விடுவாரு. இப்பதான் நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்களே மாட்டி விடுங்க உங்க கையால. டேய் பிச்சுடு கம்முனு இருடா. சும்மா இருங்க ஆசானே. அவருக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. நானே மாட்டிக்கிறேன். நீங்க கொடுங்க. என்னது? எனக்கு பழக்கம் இல்லையா? நான் சூப்பரா மாட்டி விடுவேன். இப்ப பாரு, காதை காட்டு. என்ன அழகா மாட்டி விடுறாருப்பா. ஆசானே எப்படி புரிஞ்சுதா? நானு கண்மணி முகத்துல தெரிகிற சந்தோஷத்தை சொன்னேன் ஆசானே. என்ன பண்றீங்க? நீ பேசாம இரு. என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். என்ன ஜோடி போட்டோம். மாப்பிள ஜிமிக்கி கமல் மாட்டி முடிச்சிட்டீங்களா? மாப்பிள நீங்க கில்லாடி மாப்பிள, அல்டிமேட் ஹீரோ. கண்மணி, உனக்கு இந்த ஜிமிக்கி கம்மல் ரொம்ப அழகா இருக்கு. டேய் பிச்சு, உன் மாப்பிளைய பொண்ணு சந்தோஷமா இருக்காங்கடா. அதை என் கண்ணால பாத்துட்டேன்டா. ஐ அம் வெரி ஹாப்பிடா. கண்மணி கல்யாணம் முடிஞ்சாலும் முடிஞ்சது. சந்தோஷத்துல ஆசா என்ன பண்றதுன்னு தெரியாம என்னென்னமோ பண்றாரு. இவர் கூட சேர்ந்துட்டு இவர் பழக்கம் நமக்கு ஒட்டிக்கிச்சுப்பா. அப்போ இந்தா உனக்கு பிடிச்ச மில்க் ஷேக் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு வேணாம் பாரு, ஐ அம் மூட் அவுட். ஏன்பா? ஏன்? சித்தப்பியும் கண்மணி அம்மாவையும் காணோம். எங்க போனாங்க? ஏன் இன்னும் வரல? அதான் அப்பவே சொன்னேன்ல, தாத்தா வீட்ல நேத்து யாரோ திருடன் பூந்து அவரை அடிச்சு போட்டானா. தாத்தாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அது நேத்து, நான் கேக்குறது இன்னைக்கு. எங்க அவங்க? சரியான கேள்விதான் கேக்குற. இரு, போன் பண்ணி பாக்குறேன். வருண் சார் சாப்பிடுங்க, இது கல்யாணம் வருது. ஐயோ, இவ்ளோ ஐட்டமா? இரு இரு, ஏதோ ஒரு ஐட்டம் வைக்க மறந்துட்டேனே. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுத. என்ன மாமா அது? இத பார்த்தா சாப்பிடுற இடம் மாதிரி தெரியல. காலையில 10 மணி மவுண்ட் ரோட் டிராபிக் ஜாம் மாதிரி இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு. ஜாம் ஜாம். டேய் தக்காளி ஜாம் எங்கடா? எடுத்துறேன். மாமா சாப்பிடுங்க. பாத்து 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 வைங்க. வைங்க. பாத்து. போதும் 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 போதும். கண்மணி கொஞ்சம் போதும். என் பொண்ணுக்கு வைடா, நிறைய வைடா. இங்க வைங்க. சாப்பிடுமா? போதும் வைக்காதடா, அள்ளி வைடா. இங்க வைங்க. மாப்ள, இப்ப ஜாம் ஜாம்னு சாப்பிடுங்க, சரியா? மாமா, இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிடுறேன். என்ன கண்மணி?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.